நற்றுணையாவது நமசிவாயவே. அருள் தரும் ஆலயங்கள் பகுதியிலே இன்றைய நாள் சந்தான பிராப்தி தரக்கூடிய பைரவரை பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாலீஸ்வரர் திருக்கோயிலை பற்றிய ஒரு பதிவு. இந்த போல நிறைய பதிவுகளை அறிந்து கொள்வதற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது மிகவும் வித்தியாசமான ஒரு ஆலயம். வாலீஸ்வரர் என்று சொன்னால் வாலி வழிபட்ட ஆலயம், வாலி வழிபட்ட சிவபெருமான் என்று பலரும் நினைக்கக்கூடும். ஆனால் ஆஞ்சநேயருடைய வாளால் இந்த சிவலிங்கத்தை அசைப்பதற்கு முயற்சி செய்த ஒரு காரணத்தினால் இந்த சிவபெருமானுக்கு வாலீஸ்வரர் என்ற ஒரு திருநாமம். மிக மிக பழமையான பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆலயம். 9ஆம் நூற்றாண்டுக்கு சம்பந்தப்பட்ட மிக பழமையான ஒரு சிவனாலயமாக இது இருந்தாலும் இந்த ஆலயத்தில் பிரதான மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் காலபைரவர். சிவபெருமானை விட காலபைரவருக்கு இந்த ஆலயத்தில் மிகுந்த முக்கியத்துவம் தரப்படுகிறது. முக்கியமாக குழந்தை பாக்கியம் வரம் வேண்டும், புத்திர பாக்கியம் வேண்டும், குழந்தை வரம் வேண்டும் என்று கருதக்கூடிய விரும்பக்கூடிய பிரார்த்தனை செய்யக்கூடிய பெண்கள் பலரும் இந்த ஆலயத்திற்கு வந்து இங்குள்ள காலபைரவரை வழிபாடு செய்கிறார்கள். அது எவ்வாறு என்று பார்த்தோம் என்றால், குழந்தை என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மடியிலே குழந்தையை சுமக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய பெண்கள் இந்த ஆலயத்திற்கு வருகை புரிந்து இங்கு உள்ள காலபைரவருடைய வாகனமாக சொல்லப்படுகின்ற நாய் சிலை நிறைய இங்கே வைத்திருக்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேறியவர்கள் நிறைய இங்கே வைத்திருக்கிறார்கள். அந்த நாய் சிலையை பைரவருடைய வாகனமாக கருதக்கூடிய அந்த விக்கிரகம் போன்ற சிலையை மடியிலே சுமந்து அந்த கோயிலை 3 முறை பிரகாரத்தை வலம் வருகிறார்கள். அவர்களுக்கு விரைவிலே புத்திர பாக்கியம் ஏற்படுகிறது. புத்திர பாக்கியத்திற்கு மட்டும் அல்ல, ஜாதகத்திலே சனியினுடைய தோஷத்தை போக்கக்கூடியவர், சனிக்கு குருவாக இருக்கக்கூடியவர் யார் என்று பார்த்தோம் என்றால் காலபைரவர். ஆக இந்த ஆலயத்தில் உள்ள சிறப்பித்து சொல்லப்படக்கூடிய இந்த காலபைரவர் காசியோடு சம்பந்தப்பட்ட, ராமேஸ்வரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு புண்ணிய தீர்த்தம் தரிசனம் தல யாத்திரை தீர்த்த யாத்திரை செய்பவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஆலயமாகும். பொதுவாக காசி ராமேஸ்வரம் தீர்த்த யாத்திரை செல்லக்கூடியவர்கள் ராமேஸ்வரம் செல்வார்கள், பிறகு காசிக்கு செல்வார்கள், மீண்டும் ராமேஸ்வரம் வருவார்கள். அப்படி காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்கள் அனைவருமே வந்து அவசியம் தரிசிக்க வேண்டிய ஒரு திருத்தலம்தான் இந்த ராமகிரி. ஸ்ரீராமனுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி பெற வேண்டும் என்பதற்காக ராமேஸ்வரத்திலே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்று கருதி ஹனுமனிடம் சொல்கிறார், காசிக்கு சென்று சிவலிங்கத்தை எடுத்து வர வேண்டும் என்று. ஹனுமனும் விரைவில் பறந்து செல்கிறார் காசிக்கு. காசியுடைய காவல் தெய்வம் யார் என்று பார்த்தோம் என்றால் காலபைரவர். ஆனால் அந்த காலபைரவரிடம் அனுமதி பெறாமலேயே அங்கிருந்து ஒரு சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு பறந்து வருகிறார். ஆனால் அதை தடுக்கிறார் பைரவர். எவ்வளவோ முயற்சி செய்தும் அவரால் இந்த காலபைரவருடைய அந்த விருப்பம் இல்லாத ஒரு காரணத்தினால் ஹனுமனுக்கு அந்த லிங்கத்தை எடுத்து வருவதற்கு சற்று சிரமம் ஏற்படுகிறது. அப்போது அந்த தேவர்கள் அங்கே வந்து ஸ்ரீராமர் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்வதற்காகத்தான் இந்த ஆஞ்சநேயர் எடுத்துக்கொண்டு வருகிறார், அவருடைய அனுமதிகள் என்று கோரிக்கை வைத்த பிறகு அரைமுழுதுடன் சம்மதிக்கிறார் பைரவர். எப்போதுமே ஒருவருடைய வீடாகட்டும் ஆலயமாகட்டும் அந்த எல்லைக்கு காவல் தெய்வமாக இந்த காலபைரவரை வழிபாடு செய்கிறோம். இந்த பாரத தேசமானாலும் சரி, நம்முடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருந்து ஒரு பொருளை மற்றவர் அபகரித்து சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் வாகனமாக நாய் வாகனம், அதாவது பைரவருடைய வாகனமாக நாய் நம்ம வீட்டுக்கு வைக்கிறோம். ஆக காவல் தெய்வம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த காலபைரவருடைய முக்கியத்துவம் இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆக அரைமனதுடன் சம்பரிக்கிறார் இந்த பைரவர். எப்படி என்றால் அந்த சிவலிங்கத்தை மீண்டும் மீட்கப்பட வேண்டும் என்று கருதுகிறார். அவ்வாறு இருக்கும்போது இந்த ஆஞ்சநேயர் இந்த சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு பறந்து செல்கிறார். ஆந்திரா மாநிலம் சித்தூர் பகுதிக்கு வருகின்ற போது அங்கே இப்போது ராமகிரி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதிக்கு அவர் வருகிறார். அந்த நேரத்திலே இந்த பைரவர் என்ன செய்கிறார் என்றால், எப்படியாவது இவரை தடுத்து நிறுத்தப்பட வேண்டுமே என்று பிரார்த்தனை செய்து அவருக்கு நிறைய வேர்வை வர வேண்டும், அவ்வாறு வர வேண்டும், அதற்கு அவருக்கு தாகம் உண்டாக வேண்டும், அந்த தாகத்தை போக்குவதற்காக ஒரு தீர்த்த கோலம் தடாகம் என்பது உருவாக வேண்டும் என்று கங்காதேவியை பிரார்த்தனை செய்ய, அதே போல மகிழ்ச்சியுடன் இந்த ஆஞ்சநேயர் பறந்து வரக்கூடிய கால சூழ்நிலையில் அவருக்கு வேர்வை அதிகமாக வந்து நீர் பருக வேண்டும் என்ற ஒரு தாகம் மிகுதியாக ஏற்படுகிறது. அப்போது அங்கே கங்காதேவியால் உருவாக்கப்பட்ட அந்த திருக்குளம் தடாகம் கண்டு அவர் அந்த தீர்த்தத்தை, அந்த குளத்தில் உள்ள நீரை பருக வேண்டும், தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். ஆனால் தன்னுடைய கையிலே சிவலிங்கத்தை வைத்திருக்கிறார். எந்த காரணத்தை கொண்டும் அந்த சிவலிங்கத்தை கீழே வைத்து விடக்கூடாது. என்ன செய்வது என்று யோசிக்கின்ற போது அப்போது அங்கே காலபைரவர் ஒரு சிறுவனுடைய வடிவத்தில் வருகிறார். வந்திருப்பவர் சிறுவன்தான் என்று அறியாமல் ஆஞ்சநேயரோ அந்த சிவலிங்கத்தை அந்த சிறுவனிடம் கொடுத்து விடுகிறார். அப்பா, நான் சென்று தண்ணீர் பருகிவிட்டு வருகிறேன், அதுவரை இந்த சிவலிங்கத்தை கீழே வைத்து விட வேண்டாம், எந்த காரணத்தை கொண்டும் கையிலே வைத்திரு என்று சொல்லிவிடுகிறார். அதற்கு சிறுவன் வடிவில் இருக்கக்கூடிய பைரவரும் ஆமாம் என்று சம்மதிக்க, இவரும்
ஆஞ்சநேயரும் போய் நீர் பருகிவிட்டு வந்து பார்க்கிறார். அந்த இடத்தில் அந்த சிறுவனையும் காணவில்லை. பைரவராக வந்திருக்கக்கூடிய சிறுவனாக வந்திருக்கக்கூடிய அந்த பைரவர் அங்கே மறைந்து விடுகிறார். அந்த தருணத்தில் அந்த சிவலிங்கத்தை கீழே வைத்து விட்டு சென்றனால் அங்கே அது பிரதிஷ்டை செய்யப்பட்டு விடுகிறது. பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு காரணத்தினால் அதை மீண்டும் தன்னால் எடுத்துச் செல்ல முடியும் என்ற முயற்சி செய்யக்கூடிய ஆஞ்சநேயர் தன்னுடைய வாளால் அந்த சிவலிங்கத்தை அசைக்க முயற்சி செய்கிறார். எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த வாளால் அவரால் அந்த சிவலிங்கத்தை அசைக்கக்கூட முடியவில்லை. மிகவும் கஷ்டப்பட்டு போராடி அவர் வாளால் அந்த சிவலிங்கத்தை இழுத்து பெயர்க்க விட முயற்சி செய்த காரணத்தினால் அந்த சிவலிங்க திருமேனி சற்றே சாய்ந்திருப்பதை இப்போதும் நம்மால் காண முடியும். வாளால் அவர் அசைக்க முயற்சி செய்த ஒரு காரணத்தினால் அந்த சிவலிங்கத்திற்கு வாலீஸ்வரர் என்ற ஒரு திருநாமம் உண்டு. இந்த ஆஞ்சநேயர் என்ன செய்தார் என்றால், இந்த தடாகம் தீர்த்த குளம் என்னுடைய தாகத்தை போக்க வேண்டும் என்பதற்காக நீர் பருக வந்தேனே, ஆனால் அதனால் தானே இந்த சிவலிங்கம் இவ்வாறு சிக்கிக் கொண்டது, என்னால் எடுத்துச் செல்ல இயலவில்லையே, ஸ்ரீராமனுக்கு நான் என்ன செய்வது என்று வருத்தம் கொண்டு கோபத்திலே அவர் அந்த தீர்த்த குளத்தை மலையாக போக வேண்டும் என்று சபித்துவிட அந்த தீர்த்த குளம் தடாகமோ மலையாக மாறிவிட்டது என்று ஒரு புராணம் சொல்கிறது. அதன் அடிப்படையிலே தான் அந்த மலைக்கு பெயர் ராமகிரி என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு ஆஞ்சநேயர் மீண்டும் காசிக்கு சென்று மற்றொரு சிவலிங்கத்தை எடுத்து சென்றுதான் ராமேஸ்வரத்திற்கு பிரதிஷ்டை செய்ய வருகிறார். அப்போது காலதாமதம் ஏற்பட்டதால் ராமேஸ்வரத்தில் சீதாதேவியால் மனால் உருவாக்கப்பட்ட மற்றொரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ததாக ஒரு ஐதீகமும் உண்டு. ஆக ராமாயணத்துடன் தொடர்புடைய இப்பேற்பட்ட அற்புதமான காசி ராமேஸ்வர தீர்த்த யாத்திரையுடன் தொடர்புடைய மிக முக்கியமான ஒரு ஸ்தலம். காசி ராமேஸ்வரம் செல்லக்கூடியவர்கள் அவசியமாக ராமகிரிக்கு இந்த வாலீஸ்வரர் இங்கே இருக்கக்கூடிய காலபைரவரை தரிசனம் செய்தால்தான் இந்த காசி யாத்திரை முழுமை பெறும். காசிக்கு செல்லக்கூடியவர்கள் அனைவருமே அங்குள்ள காலபைரவரை தரிசனம் செய்துவிட்டு வந்தால்தான் அவர்களுக்கு அந்த தீர்த்த யாத்திரையோட பலன் எவ்வாறு முழுமை பெறுகிறதோ அதுபோல் இந்த ராமகிரிக்கு வழிபாடு செய்ய வேண்டும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ராமகிரி என்று சொல்லப்படக்கூடிய இந்த திருத்தலமானது ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்திலே இருக்கிறது. ராமகிரி வாலீஸ்வரர் எப்போது அந்த இடத்திற்கு செல்லும் போது நாகலாபுரத்திலிருந்து பிச்சாட்டூர் சாலைக்கு செல்கின்ற வழியிலே இந்த அற்புதமான திருத்தலம் என்பது ராமகிரி என்ற ஒரு திருநாமத்தில் அந்த ஆலயம் அங்கே அமைய பெற்றிருக்கிறது. ஆக புராண கதையுடன் மிகவும் தொடர்பு பெற்றக்கூடிய இந்த ஆலயத்திற்கு என்ன ஒரு விசேஷம் என்றால், வற்றாத ஒரு நீராக மலையிலே ஒரு சுனை நீர் போல வடிந்து ஒரு இடத்தில் தீர்த்த கிணறை போல கிணற்றிலே தீர்த்தம் என்பது தேங்கி இருப்பதை இப்போதும் நம்மால் காண முடியும். ஆண்டு 365 நாட்களுமே இங்கே எப்போதுமே நீர் வற்றாத ஒரு விசேஷ ஒரு அமைப்பு இந்த ஆலயத்தில் காணலாம். இந்த குளத்தில் நந்தீஸ்வரருடைய வாய் பகுதியிலிருந்து தீர்த்தம் வெளியே வரும். ஒரு பகுதியில் வாய் நீண்டு அந்த வாய் வழியாக நந்தி பகவானிடமிருந்து தீர்த்தமானது அங்கே எப்போதும் சுரந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் இந்த ஆலயத்திலே இருக்கிறது. ரிஷபராசி என்பது சுக்கிரனுடைய வீடு. அங்கே நீரை பற்றி குறிப்பிடக்கூடிய சந்திரன் என்ற கிரகம் பலம் பெறக்கூடிய வீடு. ஆகவே நந்தி பகவானுடைய வாயிலிருந்து சந்திரனை குறிக்கக்கூடிய அந்த நீரானது எப்போதும் சுரந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தீர்த்தம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள், ரிஷப லக்னத்திலே பிறந்தவர்கள், ரிஷப ராசியிலே ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகம் இருந்து குறிப்பாக சனி கிரகம் இருப்பவர்கள், சனி இந்த ரிஷப ராசியை பார்க்கக்கூடிய கிரக அமைப்பு இருப்பவர்கள் இந்த ஆலயத்திற்கு வழிபாடு செய்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கு சனியால் ஏற்படக்கூடிய தோஷம் நிச்சயமாக விலகும் என்ற ஒரு அற்புதமான ஒரு ஜோதிட ரீதியான பரிகார தகவல்களை இந்த ஆலயத்தின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அது மட்டும் அல்லாமல் இங்கே மற்றொரு பெரும்பாலும் ஆலயத்திலே சிவனுடைய ஆலயத்திலே சிவபெருமானுக்கு எதிரில் நந்தி பகவானை நாம் காணலாம். ஆனால் இங்கே சிவபெருமானாகிய வாலீஸ்வரருக்கு எதிரிலேயே இங்கே நந்தி பகவான் மட்டும் அல்ல, கூடவே ஹனுமானும் இருப்பது மற்ற எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு விசேஷ அமைப்பாகும். மேலும் செவ்வாய் சனி ஆகிய 2 கிரக சேர்க்கை பற்றி நாம் குறிப்பிடுகின்ற போது அந்த கிரக சேர்க்கைக்கு ஒரு தீர்வாக சனி செவ்வாயை பார்த்தாலோ செவ்வாய் சனியை பார்த்தாலோ அவசியமாக நாம் காலபைரவரை வழிபாடு செய்யப்பட வேண்டும் என்று சொல்வது உண்டு பரிகாரமாக. அதே போல இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பம்சமாக இந்த ஹனுமனையும் இங்கே இருக்கக்கூடிய வாலீஸ்வரரையும் நாம் வழிபாடு செய்ய வேண்டும். இதன் மூலமாக நவகிரகத்தில் ஏற்படக்கூடிய சனியோட தோஷம், அஷ்டமச்சனி, ஏழரை சனி போன்ற கிரக தோஷங்கள் நீங்கும். அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய விசேஷ சன்னதியாக வீரபத்ரர் மற்ற ஆலயத்தில் இருப்பதைப் போல அல்லாமல் இங்கே அமர்ந்த கோலத்திலே காட்சி தருகிறார். அது என்பதும் ஒரு கூடுதல் சிறப்பாகும். எனவே இந்த ஆலயத்தில் புத்திர பாக்கியம் வேண்டும் என்று கருதப்படுவர் மட்டும் அல்லாமல் அனைவருமே இந்த சிவனுடைய ஆலயத்தில் வாலீஸ்வரரை விட இங்கே மிகவும் பிரசித்தி பெற்று விளங்கக்கூடிய மிக உயரமான தோற்றத்தில் காட்சி தரக்கூடிய பிரம்மாண்டமான அந்த காலபைரவரை வழிபாடு செய்வோம். காசி ராமேஸ்வரம் சென்ற புண்ணிய யாத்திரைகள் நமக்கு முழுமையாக பலன் தர வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவசியமாக ராமகிரி திருத்தலத்திற்கு வாலீஸ்வரரையும் ஹனுமனையும் இங்கே இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான நிலையிலே காட்சி தரக்கூடிய காலபைரவரும் வழிபாடு செய்து பலன் பெறுவோமாக என்று விரைபுறுகிறோம். நன்றி, வணக்கம்.